வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. உலகம்
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளை சகோதரர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு வாஞ்சை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்கள் யாவரும் மகிழ்வோடு இருக்க வேண்டும். இறைவனோடும் இயேசுவோடும் பிறரோடும் தன்னோடும் உள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று, அதிலே நிறைவு காண வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதிலே இருக்க வேண்டிய ஒரு காரணி அன்பிலே நிலைத்திருப்பது. இதைத்தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இது மிக கடினமான காரியம்தான். பணம் இருந்தால், படிப்பு இருந்தால், சொத்து இருந்தால், அல்லது பெரிய பெரிய வீடுகள் இருந்தால், நகைகள் இருந்தால், படிப்புகள் இருந்தால் மகிழ்ச்சி வந்து விடாது. உண்மையான கரிசனை, கனிவு, இதயத்தில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, ஒருவரை அணைத்துக் கொள்வது, இவைகள் இருந்தால் மகிழ்ச்சி நிலையாக இருக்கும் என்பது இயேசுனுடைய பார்வை. இன்றைக்கு திரு அவை புனித ரீட்டா என்பவரை நமக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறது. இத்தாலியில் உள்ள ஸ்பொலேடோ என்ற ஊரில் இருந்த ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. எனவே வழக்கமாக நம்ம இறைவேண்டல் ஈடுபடுவது போல பெற்றோர்களும் அதிகமாக ஜெபத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பலனாக மகிழ்ச்சியாக ரீட்டாவை பெற்றெடுத்தார்கள். இவருடைய தாய் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார். இதனால் இவர் தன்னுடைய மகளான ரீட்டாவை இறைபக்தியில் சிறப்பாக வளர்த்தெடுத்தார். ரீட்டா சிறு வயது முதற்கொண்டே ஜெபத்திலும் ஏழைகளுக்கு உதவுகிற நல்ல பண்பிலும் சிறந்து விளங்கினாள். இவருக்கு 18 வயது நடக்கிற போது இவர் தூய அகஸ்தினருடைய சபையிலே துறவியாக சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் இவருடைய பெற்றோர் வயதானவர்கள் என்பதாலும் இவர்களை பராமரிக்க ஆளில்லை என்பதாலும் இவர் பெற்றோருடைய கட்டாயத்தில் பேரிலே பெர்டினாண்ட் என்ற ஒரு மனிதனை மணந்து கொண்டார். இவர் சாதாரண மனிதனாக இல்லை, முரடனாக ரீட்டாவை எப்போதுமே அடித்து துன்புறுத்துகின்றவனாகத்தான் இருந்தார். ரீட்டா மிகவும் பொறுமையாக தன்னுடைய கணவர் மணந்திரும்படியாக இறைவனிடம் எப்பொழுது வேண்டிக் கொண்டே இருந்தார். இந்த நேரத்தில் தான் ரீட்டாவுக்கு ஜான், பால் என்ற 2 குழந்தைகள் பிறந்தார்கள். குழந்தைகள் பிறந்த பின்பாவது தன்னுடைய கணவர் திருந்துவாரே என்று அவர் எதிர்பார்த்தார். ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் கட்டினா எல்லாம் சரியாயிரும், அவனுக்கு குடியெல்லாம் போயிட்டு சொல்லுவாங்க. அதுபோல எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ ரீட்டாவை மேலும் மேலும் அடித்து துன்புறுத்திக் கொண்டே இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல ரீட்டா தன்னுடைய கணவருக்காக தொடர்ந்து இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தார். அவர் செய்த ஜெபம் வீண் போகவில்லை. அவருடைய கணவர் மனமாறினார், புதிய வாழ்க்கை வாழ தொடங்கினார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த நேரத்திலே தான் திடீரென்று ஒரு நாள் அவருடைய கணவரை மர்ம நபர்கள் சிலர் கொண்டு போட்டார்கள். அப்போது ரீட்டா அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. ஆனாலும் அவர் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிய போது தன்னுடைய பகைவர்களை மன்னித்தது போன்று தன்னுடைய கணவரை கொண்டவர்களை மன்னித்தார். அவர் மன்னித்தாலும் அவருடைய பிள்ளைகளான ஞானும் பாலும் தங்களுடைய தந்தையை கொண்டு போட்ட கைவர்களை கொண்டு போட துடிதுடித்தார்கள். இதை நினைத்த ரீட்டா பெரிதும் கவலைப்பட்டார். அப்போது அவர் கடவுளிடம், இறைவா, என்னுடைய 2 பிள்ளைகளையும் மனமாறச் செய்யும், இல்லை என்றால் அவர்களையும் உம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று உருக்கமாக மன்றாடினார். அடுத்த ஓராண்டிலே ரீட்டாவின் 2 மகன்களும் இறையடி சேர்ந்தார்களாம். இப்படி கணவரும் பெற்ற பிள்ளைகளும் தன்னை விட்டு போன அவர் தனிமைச் சிறையில் வாடினார். அப்போது அவருக்கு துறவு மடத்தில் சேர்ந்து வாழ்நாளெல்லாம் துறவியாக வாழலாம் என்ற எண்ணம் தோன்றியது. அதற்காக அவர் அகஸ்தினருடைய துறவு மடத்தை அணுகிய போது திருமணமான யாரையும் உள்ளே சேர்த்துக் கொள்வது கிடையாது என்று சொல்லி மறுத்து விட்டார். இதனால் அவர் மன வருத்தத்திற்கு உள்ளானார். இத்தகைய வேளைகளில் அவர் இறைவனிடமும் தன்னுடைய இஷ்டப்புனிதர்களிடமும் ஜெபிக்க தவறியதில்லை. அப்போதுதான் அவர் அவருடைய அன்புமிக்க புனிதர்களால் அழைத்து செல்லப்பட்டு அகஸ்தினருடைய துறவு மடத்திலே கொண்டு போய் விட்டார்களாம். இதை பார்த்த துறவு மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் இவரை துறவு மடத்தில் துறவியாக ஏற்றுக்கொண்டார்கள். துறவு மடத்தில் சேர்ந்த பிறகு இவர் இறை வேண்டலிலும் கீழ்ப்படிதலிலும் நற்கருணை பக்தியிலும் சிறந்து விளங்கினார். குறிப்பாக இவர் இயேசுவின் பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து அதிகமாக தியானித்தார். அத்தகைய தருணத்தில்தான் 1441 ஆண்டு
இயேசுவின் தலையில் இருந்த முள்முடியில் இருந்த ஒரு முள்ளானது அவரது நெற்றியிலே பதிந்து அவருக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியது. அவர் இறைவனிடத்திலே தன்னுடைய நெற்றியில் பதிந்த வேதனையை ஏற்படுத்துகின்ற முள்ளை நீக்குமாறு எவ்வளவோ கேட்டார். ஆனால் இறைவனோ அது அவருடைய நெற்றியில் என்றைக்கும் இருக்குமாறு செய்தார். நெற்றியில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வழிந்த இரத்தம் சில நேரம் நாற்றத்தை ஏற்படுத்தியது. இதனால் துறவு மடத்தில் இருந்தவர்கள் அவரை அவருடைய அறையிலிருந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இதனால் அவர் தன்னுடைய அறையிலேயே தங்கி இறைவனிடம் ஜெபித்து வந்தார். அந்த நாட்களில் எல்லாம் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேல் அவர் நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தாராம். இப்படி ஜெபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்த ரீட்டா 1457ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தாராம். இவருடைய வாழ்க்கையில் இவருடன் காணுகின்ற பண்புகள் என்ன என்று கேட்டால், விடாமுயற்சியும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்தலும். தூய ரீட்டாவை விடாமுயற்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். அவர் இளமை பருவத்தில் இருந்தபோது துறவு மடத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டார். அது அவருடைய பெற்றோரால் மறக்கப்பட்டது. பின்னர் அவர் தன்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளை இழந்து நின்ற போதும் துறவர மடத்திலே சேர விரும்பினார். அப்போதும் அவர் துறவு மடத்தில் இருந்தவர்களால் அது மறக்கப்பட்டது. இப்படியாக துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பல முறை மறக்கப்பட்ட போதும் அவர் விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருந்தார். இறுதியாக அது இறையருளால் நிறைவேறியது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் கூற்றுக்கு இணங்க விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தில் இறங்கினால் வெற்றி பெறும் என்பது உறுதி. இரண்டாவது, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து எவ்வளவு துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே இவள் அனுபவித்தாள் என்று இவருடைய வாழ்க்கையை சொல்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வேண்டும், பிறரோடு அன்பிலே வளர வேண்டும் என்று சொன்னால் பல துன்பங்கள் பட்டுதான் ஆக வேண்டும். அதே வேளையிலே கடவுள் காட்டுகிற அந்த அன்பிலே நிலைத்திருக்கவும் வேண்டும். அதைவிட நமது வாழ்க்கையில் தொய்வு இல்லாமல் விடாமுயற்சியோடு நாம் காரியங்களை முன்னெடுக்கின்ற பொழுது இறைவனுடைய இரக்கத்தினாலே அன்பினாலே அனைத்தும் நடந்தேறும். ஒருவேளை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த இறைவார்த்தை வழியாகவும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறைய மகிழ்வின் ஊற்றான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உலகம் தர முடியாத நிறைவான மகிழ்வை எங்களது உள்ளங்களில் பொழிவீராக. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்ப
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்ப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர்,
அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.